கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே உள்ள மாங்கரையைச் சேர்ந்தவர் தேவராஜ். இவரது மகன் சஜின் வயது 24, ஐடிஐ முடித்தவர். சொந்த ஊரில் கூலி வேலை பார்த்து வந்தார். இந்நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வீட்டிலிருந்து வேலைக்கு செல்வதாக கூறிவிட்டு சஜின் சென்றார். அதன் பிறகு வீடு திரும்பவில்லை. இரவாகியும் வீடு திரும்பாததால் பதற்றமடைந்த சஜினின் பெற்றோர், நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வீட்டில் தேடினர். சஜின் கிடைக்கவில்லை. மறுநாள் காலை சஜினின் நண்பன் ராபர்ட் சஜின் வீட்டிற்கு வந்தார். சஜின் செல்போன் ரிப்பேர் ஆகிவிட்டது, வீட்டில் கொடுக்க சொன்னான் என சொல்லி செல்போனை நீட்டினான். சஜின் எங்கே என கேட்டதற்கு, யாரோ காலேஜ் ஃப்ரெண்டோட பைக்கில் போனா என கூறிவிட்டு ராபர்ட் கிளம்பினார். சந்தேகமடைந்த சஜினின் பெற்றோர் மற்ற நபர்களிடம் விசாரித்தனர். அப்போது சஜினும் ராபர்ட்டும் சேர்ந்துதான் குளத்துக்கு மீன்பிடிக்க சென்றது தெரிந்தது. மீன்பிடிக்க சென்ற இடத்தில் மது குடித்துள்ளனர். அப்போது அவர்களுக்குள் சண்டை நடந்துள்ளதும் தெரிய வந்தது. உடனடியாக கருங்கல் போலீசில் சஜினின் குடும்பத்தார் புகார் அளித்தனர். நண்பர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் சஜினை கொலை செய்து குளத்தில் போட்டிருக்கலாம் என போலீசாரிடம் குடும்பத்தினர் கூறினர். அதன் அடிப்படையில் போலீசாரும் தீயணைப்பு வீரர்களும் குளத்தில் தேடினர். குளத்துக்குள் சஜினின் உடல் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. சஜினின் பெற்றோர் கண்ணீர் விட்டு கதறினர். உடலை மீட்டு ஆசாரிப்பள்ளம் ஹாஸ்பிட்டலுக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். ராபர்ட் உட்பட 7 பேர் சஜினை கொலை செய்துள்ளனர். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விரைவில் குற்றவாளிகளை கைது செய்வோம் என போலீசார் உறுதி கூறியதை அடுத்து மறியலை கைவிட்டனர். தம்பி ஞாயிற்றுக்கிழமை காலத்து 9 மணிக்கு வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்புனா. ஆனால் மறுநாள் மதியம் 1 மணி ஆகி என் தம்பியை காணலை. நாங்கள் காலையில் அவனுக்கு ஃபோன் பண்ணும்போதும் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு 11 மணி அளவில் என் தம்பியோட நண்பன் ராபர்ட் என்கிறவன் என் தம்பியை ஃபோனை கொண்டு கொடுத்துருந்தான். கொடுக்கும்போது என் அம்மா கேட்டாங்க, என் தம்பியை ஃபோன் எங்க, என் பையன் மட்டும் வந்திருக்கான் அப்படின்னு. அதுக்கு அந்த ராபர்ட் அவன் இந்த ஃபோன் நாசாகி போச்சு, இதை வீட்டில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி கூட கல்லூரியில் கூட படித்தா அவனுக்கு ஃப்ரெண்டு கூட பைக்கில் ஏறி போனதாட்டு சொல்லியிருக்கான் சொன்னான். ஆனால் அவங்க ராபர்ட் கூட தான் அவன் மீன் பிடிக்க போயிருக்கான். ஆனால் அவன் அதை எங்ககிட்ட சொல்லவே இல்லை. அதுக்கு பிறகு தான் கொஞ்ச நேரம் திருப்பி எங்கள் அப்பா வேலைக்கு போயிட்டு பாதியில் மத்தியானம் எங்கள் அப்பா ராபர்ட் கிட்ட கேட்டபோது எங்கள் தம்பி வேலைக்கு போகலை அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சுது. இவங்க கூட தான் மீன் பிடிக்க போயிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுது. அதனால நாங்கள் அந்த மீன் பிடிக்க போன குளத்தில் இவனை போலீஸார் மூலமாக போலீஸாரில் கம்ப்ளைண்ட் கொடுத்து தீயணைப்பினர் மூலமாக நாங்கள் என் தம்பியை அந்த குளத்தில் சடலமாக நாங்கள் மீட்டெடுத்தோம். ஆனால் எங்கள் தம்பிக்கு ரொம்ப நீச்சல் நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாமல் அவன் ஆழத்துலேருந்தெல்லாம் அவனை எடுக்கலை. பக்கத்தில் கரையோரத்துலேருந்து கொஞ்சம் கீழே தான் நாங்கள் அவனை சடலமாக எடுத்திருந்தோம். எங்களுக்கு இந்த ராபர்ட்டும் அப்போ அவங்க கூட ஒரு 8 பேர் அவன் மேலே எங்களுக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. என் தம்பி இறப்பில் ஏதோ மர்மம் இருக்குது. இவங்களுக்கு ராபர்ட்டுக்கும் கண்டிப்பாக அது தெரியும் அப்படிங்கிறது எங்களுக்கு சந்தேகம் இருக்குது. என் தம்பிக்கு இறப்புக்கு எங்களுக்கு நீதி கிடைக்கணும்.